ஒரு நிமிஷத்துல போட்டோகிராஃபி கத்துக்கணுமா? நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? சாரி, ஒரு நிமிஷத்துலலாம் போட்டோகிராஃபியை ஃபுல்லா கத்துக்க முடியாது. என்னடா ஆனா ஆட்டோல போட்டு பேசிக்கா ஒரு எரர் இல்லாத போட்டோவை எப்படி ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலியமா பண்றதுன்னு வேணா நான் சொல்றேன். அப்ப புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷரா இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப்பை கண்டிப்பா வியர் பண்ணிக்கோங்க ஃபார் கேமரா சேஃப்டி. உங்களோட ஹேண்ட் பொசிஷன் கேமராவில் இந்த இடத்த வந்து இந்த 3 விரலும் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். நாவிரல் பிடித்ததும் மறுமுகம். உங்களோட இந்த ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் பட்டன் கிட்ட இருக்கணும். அதாவது இங்க உங்களுக்கு ஆன் ஆஃப்னு இருக்கா, இதுதான் ஷட்டர் பட்டன். இங்கதான் நீங்க போட்டோ எடுக்கிறது அதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த கேமராவோட வெயிட்டை பேஸ் பண்ண மாதிரி உங்க ஹேண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட 2 விரல் மட்டும் இந்த ஜூம் ரிங் மேல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நீங்க ஒரு போட்டோ ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு அவுட் பண்றதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். ஷட்டர் பட்டன் சொன்னல, அங்கதான் ஆன் ஆஃப் இருக்கு, அதை ஆன் பண்ணிட்டு சோனி மார்க் 2 பொறுத்த வரைக்கும் ஏன் இருக்கிறது ஆட்டோ கிடையாது. உங்களுக்கு தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. கிரீன் கலர்ல ஒன்று ஆட்டோன்னே போட்டிருப்பாங்க, அதுதான் ஆட்டோ. ஸோ ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் அதுல செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிஸ்பிளேலையும் அது காட்டும் ஆட்டோ மோட்னு. அவ்வளோதான், பேசிக்காக ஹேண்டில் பண்ணி ஆட்டோவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது இவ்வளோதான் ஸ்டெப்ஸு. இப்போ இதை வச்சு உங்களுக்கு ஒரு நான் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஷட்டர் பட்டன் மேலே ஒன்ஸ் கை வச்சிட்டிங்கன்னா அது எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பட்டனை ஒரு ஆஃப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போனா உங்களுக்கு ஃபோட்டோ கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. இந்த பேசிக் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நான் எடுத்த ஃபோட்டோவோட அவுட்புட்டை இந்த வீடியோட கடைசியில் போடுறேன். இந்த கேமரா வித் லென்ஸ் உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராமனட்டல்ல பர் டேக்கு வெறும் 800 தான் வாங்குறாங்க. இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி வாங்கி பாருங்க, நல்லா இருக்கும்.